அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸில் கடைசி கட்டத்துக்கு வந்திருப்பீங்க. இன்னும் இந்த ஒரு மாத காலம் தான் இருக்குது உங்களுக்கு எக்ஸாமுக்கு. ஸோ நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின்ஸ்க்கு லீடர்ஸ் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அடுத்த லீடர்ஸ் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸுக்கு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சிருந்தோம். ஸோ 2 கட்டமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம அகாடமியில் ட்ராவல் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அதற்கு அடுத்தபடியே இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்டிவாக ஃபுல் ரிவிஷன் கொடுக்குற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரவுண்ட் இருக்கிற மாதிரி நம்ம ஒரு டெஸ்ட் பிளான் வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா இந்த மாதிரி இந்த ஒரு மாதத்தை நீங்கள் பண்ணாலே போதும், என்டையர் சிலபஸையும் கவர் பண்ணிடலாம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ ஈஸியாக உங்களுடைய மெயின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஸோ ரிவைஸ்டு ஸ்பெஷல் எடிஷன் டெஸ்ட் ஷெடியூல் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இதோட ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இது வந்து யூஸ்ஃபுல் ஃபார் போத் ஓல்டு அண்ட் நியூ ஆஸ்பிரன்ஸ். நீங்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் சரி, செகண்ட் பேட்சில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் 2 பேருக்குமே பொருந்துற மாதிரி இதை வந்து வடிவமைச்சிருக்கிறாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 14 ஃபுல் டெஸ்ட் இருக்க போகுது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு 18 டெஸ்ட் எழுதிருப்பீங்க, இதுல ஒரு 14, மொத்தம் 32 டெஸ்ட் எழுதுற மாதிரி உங்களுக்கு ஆக போகுது. ஸோ இந்த 14 ஃபுல் டெஸ்ட்ல 11 ஃபுல் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து அந்த டைம்ல ஸ்பாட் டெஸ்ட்டாக இருக்க போகுது. அது போக ஒரு 3 யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. எதுக்குன்னா பேப்பர் 2 இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பேட்சா சேர்ந்த ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 3ல இருந்தா நீங்க ஆரம்பிச்சிருப்பீங்க உங்க டெஸ்ட்டை. ஸோ அதனால உங்களுக்கு பேப்பர் 2க்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சிம்பிளிஃபை நோட்ஸ் வந்து கொடுக்க போறாங்க. உங்களுக்கு சிம்பிளிஃபை நோட்ஸ்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் 9 யூனிட் இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ஒரு 80ல இருந்து 120 பக்கத்துல சிம்பிளிஃபைடா உங்களுக்கு லாஸ்ட் கட்டமா ரிவிஷன் பண்றதுக்கான ஒரு மெட்டீரியல் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. இது போக உங்களுக்கு ப்ரிடிக்டட் டாபிக் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க ஆல் 9 யூனிட்ஸுக்குமே. சரி, இப்போ 4 ரவுண்ட் வந்து நடத்த போறோம் நம்ம. ஸோ ஒவ்வொரு ரவுண்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டெஸ்ட் வந்து இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ்ட் ஆன் PYQ பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த ரவுண்ட் 1 பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காங்க. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை இது வரைக்கும் நமக்கு 2019, 2022, 23, 24 4 கட்டமா சிலபஸ் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எக்ஸாம் நடந்திருக்குது. இந்த 4 கட்டத்தில் இருக்கக்கூடிய கொஸ்டினை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டெஸ்ட் வந்து இருக்க போகுது. ஸோ அப்போ முக்கியமான டெஸ்ட் இது. ஏன்னா PYQ பேஸ் பண்ணி அதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து வைக்க போறாங்க. போத் பேப்பர் 1, 2, 3, 4 4த்துக்குமே உங்களுக்கு வந்து இந்த டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. ஸோ 4 நாள் இது. ஸோ பேப்பர் 1 வந்து கட்டாய தமிழ், பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4 இது எல்லாமே பேஸ்ட் ஆன் PYQ. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் என்ன பண்ண போறீங்க, PYQ மட்டும் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. அடுத்து செகண்ட் ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் பேப்பர் 2க்கு மட்டும். பேப்பர் 2னா நமக்கு வந்து மாடர்ன் இந்தியா, சோஷியல் இஷ்யூ, எத்திக்ஸ் இருக்குல்ல. ஸோ இம்பார்ட்டன்டான பேப்பர். இந்த பேப்பர் 2க்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்ட் 2 வந்து ப்ரொவைட் பண்ண போறாங்க. அதுக்கான சிம்பிளிஃபை நோட்ஸ் வந்து 80ல இருந்து 120 பக்கத்துக்குள்ள ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி ஒரு புக்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ப்ரெடிக்டட் டாபிக் வந்து ஒரு 40 டாபிக் வந்து ஈச் யூனிட் கொடுத்துருவாங்க. இதே மாதிரி உங்களுக்கு வந்து குரூப் ஸ்டடீஸ்க்கு வந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. இது போக உங்களுக்கு 2 days உங்களுக்கு கேப் இருக்கும் ரிவிஷனுக்கு. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கிற மாதிரி இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு 2 நாள் ரிவிஷன், 3ஆவது நாள் உங்களுக்கு வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி மட்டும் ஒரு டெஸ்ட் யூனிட் வைஸா. அடுத்து ஒரு 2 நாள் ரிவிஷன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இஷ்யூ மட்டும் டெஸ்ட். அடுத்து ஒரு 2 நாள் ரிவிஷன் எத்திக்ஸ் மட்டும் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் 2 மட்டும் நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த இடத்துல டிராவல் பண்ண போறீங்க. முக்கியமான பேப்பர்னால உங்களுக்கு வந்து இந்த பேப்பர் 2 மட்டும் 2 நாள் ரிவிஷன் டெஸ்ட், 2 நாள் ரிவிஷன் டெஸ்ட், 2 நாள் ரிவிஷன் டெஸ்ட், ஒவ்வொரு யூனிட்டா இந்த இடத்துல ப்ராக்டிஸ் பண்றீங்க. இதான் ரவுண்ட் 2. ரவுண்ட் 3 பொறுத்த மட்டும் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிடிக்டட் டாபிக்ஸ். அப்போ ப்ரிடிக்டட் டாபிக் எப்படி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரம் ப்ரிடிக்டட் டாபிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஓல்டு கொஸ்டினை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. யூபிஎஸ்சியில் நடந்த டெஸ்ட் கொஸ்டினை பேஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக நடக்கக்கூடிய ட்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. கரண்ட் அஃபேர்ஸை யூஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ண டாபிக் உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 9 யூனிட் இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் அப்படிங்கிற ப்ரெடிக்டட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த மாடல் டெஸ்ட் இருக்க போகுது. அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 2 நடக்கும், 3 நாள் கேப்பு. பேப்பர் 3 3 நாள் எதுக்காக ரிவிஷனுக்கு. எதுக்காண்டி பேப்பர் 2 உங்களுக்கு டேரக்டா வருதுன்னா ஆல்ரெடி பேப்பர் 2க்கு தனியாக ஒரு ரவுண்டே நம்ம கண்டக்ட் பண்ணியாச்சு. அதனால டேரக்டா பேப்பர் 2 எழுதிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் ரிவிஷன், அடுத்து ஒரு பேப்பர் 3 3 நாள் ரிவிஷன், பேப்பர் 4. அப்போ ரவுண்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்
ப்ரெடிக்டட் டாப்பிக்கை யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டெஸ்ட் வந்து இருக்க போது அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ரவுண்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸோ 23ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 கட்டாய தமிழ், 24 பேப்பர் 2 மாடர்ன் ஹிஸ்ட்ரி சோஷியல் இஷ்யூ எத்திக்ஸ், 25ஆம் தேதி பேப்பர் 3 பாலிட்டி சயின்ஸ் அண்ட் டெக் தமிழ் சொசைட்டி, 26ஆம் தேதி பேப்பர் 4 எக்கனாமி ஜியாகிரபி இவிஎஸ். ஸோ இந்த 4 பேப்பரும் அடுத்தடுத்து வர மாதிரி நமக்கு ஃபுல் மாடல் டெஸ்ட்டை நமக்கு ரவுண்ட் 4 இருக்க போது. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கேப் இருந்து உங்களுக்கு டிசம்பர் மாதம் உங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் வந்து நடக்க போகுது. ஸோ இந்த 4 ரவுண்டில் அது ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிவைக்யூ ரவுண்டு, செகண்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஃபோக்கஸ் ஆன் பேப்பர் 2க்கு மட்டும், தேர்ட் ரவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெடிக்டட் கொஸ்டின் ரவுண்டு, ஃபோர்த் ரவுண்டு ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 ரவுண்டு எக்ஸ்க்ளூசிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளிஃபை நோட்ஸ் எல்லா யூனிட்டுக்கும் 80லேருந்து 120 பக்கத்துக்குள்ள ஒவ்வொரு யூனிட்டுக்கும் சிம்பிளிஃபை நோட்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. எல்லா யூனிட்டுக்கும் ப்ரெடிக்டட் டாபிக்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ இதை மட்டும் இந்த ஒரு மாதம் ஃபாலோ பண்ணாலே போதும், என்டையர் சிலபஸ் கவர் பண்ணிடலாம், வரக்கூடிய மெயின்ஸில் நல்லாவே பண்ணிடலாம். ஸோ இது நம்ம அகாடமி வளாகத்தில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், தென்காசி 7 இடங்களும் நடக்குது. இது போக சுரேஷ் பாடசாலையும் இந்த டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை பயன்படுத்திக்கலாம். தேங்க்யூ.